கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும். ஐயா உம்மை போலவே என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும். ஐயா உம்மை போலவே என் சுயம் சாகணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்க தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்க நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்ன? வேதத்தின் அடிப்படையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் படைத்தார், நம்மளை தெரிந்து கொண்டார். உலகத்தை அவர்தான் படைத்தார், சகல ஜனங்களையும் படைத்தார். ஆனால் சகல ஜனங்களையும் அவர் ஆசீர்வதிக்க முடியவில்லை. அவர் ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொண்ட மக்களை அவர் பிரித்து கொண்டு வருகிறார். நீ வா, நீ வெளியே வா, அப்பொழுதுதான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். எப்படி நம்மளை பிரித்து எடுக்கிறார்? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நம்ம வாசிப்போம் என்றால், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் உலக மக்களோடு நம்மளை ஒப்பிடுகிறவர் அல்ல. இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுக்கிறார். பிரித்தெடுத்து சொல்கிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையிலே பரிசுத்தராக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது, தேவனை பார்க்கவே முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நமது ஆண்டவர் பரிசுத்தமான ஆண்டவர். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே யோவான்ல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கூட, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிற வார்த்தை,
நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தார் அல்லனா என்ன? உலகம் பாவத்துக்குள்ள இருக்கிறது. இந்த உலக பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல. நீங்க இதுக்கு ஒரு உதாரணமா பார்த்தீங்கன்னா, தண்ணி ஏரியிலலாம் தண்ணி நிறைய கிடக்கும். அங்க பார்த்தீங்கன்னா தாமரை இலைகள் நிறைய கிடக்கும். அங்க தாமரை பூக்கள் அழகாக பூத்திருக்கும். ஆனா அந்த தாமரை இலையில தண்ணி ஒட்டவே ஒட்டாது. தண்ணி அந்த தாமரை இலையில ஊத்துனா அது அப்படியாக ஓடுமோ தவிர அந்த இலையில ஒட்டாது. இதே வண்ணமாக நமது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல. இந்த உலகத்துல வந்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார். நம்முடைய பாவங்களை சுமக்கும்படி வந்தார். ஆனா உலகத்தால் அவர் கரப்படவில்லை. உலகத்தானே போல் அவர் வாழவில்லை. உலகத்தானே போல் அவர் உடைபிடிக்கவில்லை. உலகத்தான கூட வார்த்தைகளை பேசவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாது போல. நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளும் உலகத்தான் அல்லவே. கர்த்தர், நான் அந்த உலக வழக்கத்தின்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழவே முடியாது. இந்த உலக மக்கள் சகல பாவத்துக்குள்ளே இருப்பார்கள். ஏதாவது ஒரு கண்ணை உடனே போய் பேசுவார்கள், உடனே மற்றவட்ட சண்டைக்கு விடுவார்கள், உடனே கெட்ட பேச்சை பேசுவார்கள். இதுதான் உலக மக்கள். ஆனா நம்ம ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய சீசர்களை பார்த்து, நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்லவே என்று சொல்லி பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நீங்கள் வாசிப்போம் என்றால், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். அருமையான கர்த்தர்களே, நமது ஆண்டவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல என் பிள்ளைங்க பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகள் உலகத்தானே போல் வாழவில்லை. என் பிள்ளைகளை நீங்க பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாள் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். ஆகவே யோவான் 17:16 வாசிப்போம் என்றால், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அருமையான கர்த்தர், உலகம் ஏன் அப்படியே சொல்லி கொண்டிருக்காரு? உலகத்தை உண்டாக்குனவர் அவர் தான். இந்த உலகத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி அவரா வந்தவர் அவர் தான். ஆனா அவர் சொல்கிறார், நான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இந்த உலக வழக்கத்தின்படி வாழ மாட்டார்கள். உலக மனுஷரை போல பேச மாட்டார்கள். உலக மனுஷரை போல உடை உடுத்த மாட்டார்கள். உலக மனுஷர் போல தன்னை அலங்கரிக்க மாட்டார்கள். உலகத்தார் வேற, என் பிள்ளைகள் வேற என்று சொல்லி அவர் நம்மளை குறித்து பிதாவினிடத்திலே அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்தாக்கும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தீமை செய்ய மாட்டார்கள். உலக மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, இவங்க எனக்கு வேலைப்பாடு பண்ணிட்டாங்க, இவங்க என் குடும்பத்துக்கு உரமா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க மந்திரம் பண்ணுகிறாங்கன்னு சொல்லி. இது உலக மக்கள். ஆனா தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பிரித்தெடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். உலக மக்கள் தங்களோட உடைகளை மற்றவர்களை கெடுக்கும்படி உடைகளை உடுத்துவார்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்கள் உடைய பார்த்தீங்கன்னா அது பரிசுத்தமான உடை. அவங்க உடை உடுத்த பார்த்தாலே நமக்கு இப்படிதான் நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வார்கள். அவர்களாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு அநேகரும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கூட நிறைய சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய செயல்களை பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்கிறார்கள்? அருமையான கர்த்தர், நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நம்ம வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு நம்மளை பார்த்து உடை உடுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் 1979 நாகர்கோயிலில் புத்தளம் என்ற இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நாங்களாம் சின்ன பிள்ளையார், சின்ன வயசு தான். எங்களுக்கு அவ்வளோ தூரம் இந்த உலகத்தில் எப்படிலாம் இருக்குன்னு கூட தெரியாது. ஒரு 20 வயசு தான் இருக்கும் எனக்கு அந்த நாட்களிலே. அப்பொழுது அங்கே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்னை பார்த்து அவங்க புருஷன் மனைவி சண்டையிடுவார்கள். என்ன சண்டையிடுறான்னு பார்த்தா,
அந்த பொண்ணு ட்ரெஸ் எப்படி சுத்தமாக வச்சிருக்கு, அந்த பொண்ணு கூட எப்படி வச்சிருக்குரு, அது எப்படி வீட்டை வச்சிருக்குரு, நீ எப்படி வீட்டை வச்சு, இப்படி சண்டை விடுவார்கள். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்காது. இப்போ நான் நினைச்சு பார்க்குறேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை பார்த்து அவங்க திருந்த வேண்டும். அப்படியாக நம்முடைய உடை இருக்க வேண்டும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும். எனக்கு அநேகர் பேசுகிற பேச்சு மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறதா இருக்குது, மற்றவர்களை கெடுக்கிற வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையத்தக்கதான வார்த்தையை நம்ம பேச வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலே புறப்படாது இருப்பதாக என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி பேசுறோம்? மற்றவர்கள் பக்தி விருத்தியாருக்கான வார்த்தைகளை பேசுறவர்களாம் பிரித்திருக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை எப்படி வாழ வேண்டும்? ரோமர் 13:14. துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து போதும், உடலை பேணாமலும் இருக்க. அப்போ மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நீதான் துரிச்சைகளுக்கு இடமாக உன் உடலை பேணி கொண்டு இருக்கிறாய். அநேகர் இன்னைக்கு அப்படிதான். ஆனா நம்ம ஆண்டவர் உடை உடுத்தினார். ஆதாமை ஏவாளும் பாவம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவங்களுக்கு ஒரு உடையை, தோல் உடையை உடுத்துகிறார். ஆசாரிய ஊழியம் செய்ய வரும்போது ஆசாரிய ஆரோனுக்கு நீ இப்படி உடைதான் அவன் உடுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துரிச்சைக்கு இடமாக உடைகளை உடுத்தக்கூடாது. ஆகவே அதிலிருந்து தேவன் நம்மளை பிரித்து எடுக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவை போல நம்ம எப்படி உடை கட்ட வேண்டுமா? வேதத்தை நம்ம வாசிக்கும் போது துரிச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். உன்னுடைய உடை என்னவா இருக்குன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அது எப்படி? உடை என்பது ட்ரெஸ்ஸை போய் கடையில் வாங்கிறீங்க, அது இயேசு கிறிஸ்துவை எப்படிப்பா தரித்து கொள்ள முடியும்? அதை எப்படிப்பா உடுத்திக் கொள்ள முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை பார்த்த உடனே இதுதான் ஆண்டவருடைய பிள்ளை, இவருடைய நடை இவங்களை இப்படியாக காட்டுகிறது, உங்கள் உடை இப்படி காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னாக அவரை பிடித்து கொண்டு போகும்போது எல்லாரும் நெருப்பு போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஸ்திரீ வருகிறாள். அவர் சொல்கிறார், இவனும் அவரோடு இருந்தவர் தான், இவருடைய சாயல் அதை காட்டுவது என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சாயல் நமது இயேசு கிறிஸ்துவோட சாயலாக நம்ம வாழ வேண்டும். நம்மளை பார்க்கிறவர்கள் இவர்களே போல் நம்ம இருக்க வேண்டும். அதுதான் நம்ம ஆண்டவர். துரிச்சைக்கு இடமாக உடலை பேணாம நீ பரிசுத்தமாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடையிலே. ஆகவேதான் பேதுரு சொல்லும் போது கூட அப்போஸ்தலர் 2:40 வசனத்துல, அப்போஸ்தலர் 2:40 இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாறுபாடான இந்த சந்ததி, கர்த்தர் நாமம், இந்த சந்ததி அவங்க செயல்கள் எல்லாமே தவறாக இருக்கிறது. ஆனால் நீ அதிலிருந்து வெளியே வர வேண்டும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் கர்த்தருடைய சேவையை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், உன்னுடைய உடை எப்படி இருக்கிறது, உன்னுடைய அலங்காரம் எப்படி இருக்கிறது, உன் செயல்கள் எப்படி இருக்கிறது, நீ வேறுபட்டு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் பேதுரு சொல்லும் போது, மாறுபாடு உள்ள இந்த சந்ததி, இந்த உலகம் மாறுபாடான சந்ததி உள்ள உலகம். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்லவே. உண்மையாவே கர்த்தருடைய பிள்ளையான இருப்பாயானா, அவருக்கு பிரியமான இருப்பாயானா, உன்னுடைய செயல்கள், உன்னுடைய உடைகள், உன்னுடைய நடைகள், உன்னுடைய பேச்சுகள் எல்லாமே மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நீ வேறுபட்டு வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு எச்சரித்து சொல்கிறார், நீ வேறுபட்டு வாழ வேண்டும். நீ நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும், இதுல தான் பரிசுத்தம், இதுல தான் பரிசுத்தம் இல்லை என்று சொல்லவில்லை. உன் நடக்கை, நீ எப்படி இந்த உலகத்துல வாழ்கிறாய், உன் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை உறுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லும் போது,
சங்கீதம் 1:1 வாசிக்கும் போது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பரியாசக்காரன் உட்கார இடத்துல கூட உட்கார கூடாதான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். துன்மார்க்குடைய ஆலோசனையில என்ன பண்ணக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, நிறைய பிள்ளைங்க, நிறைய வாலிபர்கள் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? துர் ஆலோசனை அவங்க சொல்லுவாங்க. அங்கே நமக்கு தெரியணும் துன்மார்க்குடைய ஆலோசனை. அவன் சொல்லுவான், உங்க அப்பா சொல்றத கேட்காத, உங்க அம்மா சொல்றத கேட்காத. அநேக மனைவிமாருக்கு பக்கத்து வீடுகளை பேசும்போது, உன் புருஷன் அப்படிலாம் சொல்ல, அப்படி கேட்காத, உன் மாமியா அப்படி பேசுவா, அப்படி கேட்காத. இதெல்லாம் துன்மார்க்குடைய ஆலோசனை. அப்படி வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நீ நடக்காத, பாவிகளுடைய வழியில அங்க நிக்காத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத. எப்ப பாரு கிண்டல் அடிக்கிறது, எப்ப பாரு மற்றவங்களை குறித்து பரியாசமா பேசுறது, அவன் அப்படி இவன் அப்படி, ஒருத்தவங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறது, இப்படிப்பட்ட வார்த்தை பேசிட்டாலே அங்க நம்ம நிற்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது என்று வேதம் நமக்கு அழகாக அறிவுரை குறித்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் என்ன பண்ணிடக்கூடாதுப்பா? பிணைக்கப்படக்கூடாது. நீ பேசுறது வேற, பிணைக்கப்படுகிறது வேற. எல்லாரிடத்திலும் ஆண்டவர் அன்பாய் இருக்க சொன்னார், எல்லார்ட்ட நீ பேசு, ஆனா பிணைக்கப்பற்றாத. அவன் வழியை நீ கற்றுக்கொள்ளாத, அவன் செயலை நீ கற்றுக்கொள்ளாத, அவன் உடையை நீ உடுத்தாத. உனக்கென்று தேவன் பரிசுத்த உடையை கொடுத்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாம ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். உபாகமம் 7:3 வாசிப்போம்னா நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எச்சரித்து நமக்கு சொல்கிறார். வாசிப்போம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக. அவங்களோட சம்பந்தம் யாரோட? அந்நிய நுகத்தை, அந்நிய ஜனங்களோட நீ சம்பந்தம் போற்றாத. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும். அந்நிய ஜனத்தோட சம்பந்தம் கலக்காத. ஆண்டவர் அறியாத பிள்ளைகளோடு நீ சம்பந்தம் கலந்துராத. உன் பிள்ளைகளை அங்க பொண்ணு கொடுத்துடாத, பொண்ணு எடுத்துடாத. மிகவும் ஜாக்கிரதையா இருந்து சொல்லி எச்சரிப்பின் சத்தமாகிய ஆக்கியோன் உபாகமத்துக்கு 7 நமக்கு எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமானா நீ வெளியே வா. அவர் ஆபிரகாமை பார்த்து அதான் சொன்னார், நீ உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு, அப்பொழுது நான் உன் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு அது அப்படியானா தகப்பனை வீட்டை விட்டுட்டு ஓடுகிறது அல்ல. எது உனக்கு பிரியம் இல்லாம இருக்குதோ, எது உனக்கு இஷ்டம் இல்லாம இருக்கிறதோ, எது அருவருப்பா தோன்றுகிறதோ அதை விட்டு வெளியே வா. இந்த இடம் சரியில்லை, இது தேவனுக்கு பிரியமில்லாத இடம், நான் தேவனோடு நடக்கிறதுக்கு இது சரியில்லாத இடம் உனக்கு காண்பாயானா அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். அதைத்தான் தேவன் சொல்கிறார், நம்மளை பிரித்து எடுத்து, இது என்னுடைய பிள்ளைகள், நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் உலகத்தான அல்லவே என்று சொல்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதால் அவை பிரித்து எடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். 2வது அவர் எப்படி நம்மளை அவர் ஆசீர்வதிக்க எதில் பிரித்து எடுக்கிறார்? முதலாவது இந்த உலக பழக்க வழக்கத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுக்கிறார். 2வது அவர் எப்படி பிரித்து எடுக்கிறார்? உபாகமம் 18 10, 11, 12 வாசிங்க. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், செத்தவர்களிடத்தில் அநேக நிறைய வீடுகளை பார்க்கிறோம். அவங்க ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க, பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா செத்தவர்களுடைய போட்டோவை வீட்டில் வச்சு எனக்கு நல்லது செய்ய மாட்டேயான்னு போய் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னா, எங்க அப்பா எங்க மேல அவ்வளோ அன்பா இருந்தா, என் தங்க அவ்வளோ அன்பா இருந்தா, எங்க சித்தி அவ்வளோ அன்பா இருந்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார், செத்தவர்களிடத்திலே நீ போய் குறி கேட்காத, செத்தவருக்கு முன்பாக போய் அவங்கள வணங்காத. நீ வணங்க வேண்டிய ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் உனக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர்.
கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதுவே வேதத்தை நம்ம வாசிக்கும் போது செத்தவர்களுக்காக, உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் போய் கேட்கிறார்களாம். ஏசாயா 8:19 வாசிப்போம்னா, அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுனென்று ஓதுகிற குறிக்காரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாம். உனக்காக செத்தவர்களிடத்துல போய் நீ ஏன் விசாரிக்க போற? செத்தவங்க ஒரு நாள் இந்த உலகத்துக்கு மறுபடியும் வரவே முடியாது. ஏன்னு ஒரு மனுஷன் இந்த உலகத்திலிருந்து மரிக்கும் போது அவன் தேவனிடத்துக்கு அவனுடைய ஆவி போய் விடுகிறது, அவனுடைய சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் விடுகிறது, அவனுடைய ஆத்துமா பரதேசிக்கு போய் விடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே மிகவும் ஜாக்கிரதை, நம்மளை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு பிரிக்காத காரியத்தை நம்ம செய்திடக்கூடாது. இதுல இருந்து ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார். ஏம்மா நீ வெளியே வந்துரு, ஏப்பா நீ வெளியே வந்துரு. நீ எவ்வளோ காலம் அவங்கள செத்துப்பானவங்களை நினைச்சு அழுதுகிட்டு அவங்களுடைய பாதத்தில் விழுந்து கிடப்ப? இது ஆண்டவருக்கு பிரியமே இல்லாத காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷன் தேவனால் ராஜாவாக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன், அவன் போய் கேட்க போறான் பாருங்க. வாசிப்போம் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 1, 2, 3, 4 வாசிங்க. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தர் நாமம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க ஒரு அகசியாங்கிற ஒரு ராஜா, சமாரியல தேவன் தெரிந்து கொண்ட ராஜா. அந்த ராஜா கிராதி வழியா விழுந்து வியாதிப்பட்ட போது அவன் தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட சொல்றான், நான் அந்த வியாதி நீங்க பிழைச்சிருவானா? மனுஷன் அல்ல, உன்னுடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவரை அல்லாமல் உன் ஜீவன் வெளியே போகாத. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இவன் போய் கேட்கிறான், நாங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க. உடனே ஆண்டவர் கோவம் வந்துருச்சு. சொன்னார் பார், வாசிக்கல. கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போ. இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றோ நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாவாய் போதும், சாக எதுக்காக? இல்லன்னா பண்ணி அங்க போற. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள், கிறிஸ்தவனை சொல்லுகிறவர்கள் குறி கேட்க போறது, செத்தவன்ட குறி கேட்கிறது, மனுஷர்களை தேடி போகிறது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஜீவனை எடுக்கவும் கொடுக்கிறோம் இயேசு ஒருவர் தான். அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. எல்லாருடைய ஜீவனையும் தன் கரத்துல வைத்திருக்கான்னு சொல்லி தானியேல் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இதுல இருந்து நம்மளை பிரித்து எடுக்கிறார். ஆண்டவர் அறிந்தவர்கள் குறி கேட்க கூடாது. செத்தவர்கள் இடத்துல போய் நீ குறி கேட்டு கொண்டு இருப்பாயானா ஆண்டவருக்கு அது கோபம் வரும். நான் இல்லைன்னு நினைச்சு நீ அங்க போறையா? இஸ்ரவேலிலே தேவன் இல்லையண்டா எக்ரோன் தேவன் இடத்துக்கு போற. இது நிமித்தம் நீ போறதுனால செத்து போயிருவே. பார்த்துக்க, நீ அங்க போகாத. என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அவரை தேடி போக வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுல மிகவும் இது ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுக்கிறார். இதுல இருந்து நீ வெளியே வா, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில அவர் சொல்றாரு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் பரிசுத்தமான ஆண்டவர். அவரை வணங்குற நாம், அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற நாம், அவரை துதிக்கிற நாம், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், விக்கிரகக்கு முன்பாக போகாதே, குறி கேட்கும்படி போகாதே, செத்தவர்களிடத்திலே போகாதே. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்கிறார், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா எக்ரோன் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க போகிறார். இது நிமித்தம் நீ ஏறின கற்றிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தர், இந்த நாளில் நாம் யார் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி கேளுங்க. அவர் மன்னிக்க தயபரித்தவர்.
ரீபலபஷபரபா. அந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மூணாவதாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து கடந்து சொல்லுவோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பொருளாசையினால் வட்டி வாங்கினா என்று அங்க கர்த்தர் நாமம் மகிமைப்பட வார்த்தை சொல்கிறது. எசேக்கியேல் 22:12. ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள், ரத்தம் சிந்தினபடி பரிதாபம் வாங்கினவர்களும் உன்னில் இருக்கிறார்கள். ஒன்னில இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி, நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி, பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து, பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அருமையான கர்த்தர், வட்டி வாங்காத. நீ பொருளாசையினால வட்டி வாங்கி மற்றவனைக்கு இடுக்கண் செய்கிறாய். ஆகவே அதனால என்ன மறக்கிறல்ல கர்த்தா, இது தேவனுக்கு பிரியம் இல்லை. இதுல இருந்து ஆண்டவர் உன்னை பிரித்து எடுக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையில நம்ம எதுல ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். மை காட் ஜீசஸ், உன்னை பிரித்தெடுத்து நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்க என்று சொல்லி ஆண்டவர் பிரித்தெடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரெண்டாவதாக, செத்தவர்களிடத்துல போய் நீ குறிகேற்று கொண்டு இருக்கிறார், அதுல இருந்து வெளியே வா என்று பிரித்தெடுத்து நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மூணாவதாக, நீ வட்டிக்கு கொடுக்கிறாயே, வட்டி வாங்கி கொண்டு இருக்கிறாயே, மற்றவனை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்காரே, அதுல இருந்து வெளியே வா, அப்பொழுது நான் உன்னை ஆசிரியப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அருமையான கர்த்தர் பிள்ளை, அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடினா இந்த வேளையில நம்மளை நாம தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துறப்பா. இந்த நாளையில எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துறையா. எங்களை நீங்கள் பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஏசப்பா, உமக்கு நன்றி. உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் போகாம எங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நான் பரிசுத்தரா இருக்குது போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்லி எங்களை பிரித்தெடுத்து எங்களை ஆசீர்வதிக்க என் தேவன் சித்தம் கொண்டதுக்காக நன்றி செலுத்துறப்பா. துரிக்கிறோம், சோத்திரிக்கிறையா. ஆமையா, அது மாத்திரமில்ல, விக்கிரகங்களுக்கு முன்னால போகாதபடி, குறி கேட்க போகாதபடி, செத்தவர்களிடத்தில் நாங்கள் போகாதபடி, என் அப்பா மாத்திரம் நாங்களை வணங்கி துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களோடு பேசினதுக்காக நன்றி. அது மாத்திரமில்ல, வட்டி வாங்கி மற்றவர்களை கஷ்டப்படுத்தாதபடிக்கு, அதனால என் தேவனுக்கு கோபம் முட்டாதபடி எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை ஒவ்வொருக்கு கத்த கிருபை செய்யுங்க. பார்த்துருக்கிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தின்படி நடக்க, உமக்காக வாழ, பரிசுத்தமா இருக்க கத்த கிருபை செய்யுங்க. அந்த வார்த்தை கேட்ட ஒரு பிள்ளைகளையும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கோங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்றோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9781-89982 மற்றும் 9842050930.